ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் விடாமுயற்சி. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான். எப்படா அப்டேட் வரும் காத்திருந்ததுக்கு ஒரு தரமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைட்டாக டீசர் பார்த்தேன், மியூசிக் பார்த்தேன், அமேசிங்காக இருந்துச்சு. அதான் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் கோ கைஸ். லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஸ்கரன் வழக்கம், ஆக்ஷன் கிங், ஓகே. ஓஹோய் தலை த்ரிஷா, மியூசிக் மேஜிக், மகிழ் பெருமேனி, மனுஷன் லுக் வேற மாதிரி இருக்கு. பிரேம் வேற மாதிரி இருக்கு. பிரேம் உண்மையா தெரியல. எல்லோரும் எல்லாம் கைவிடும் போது உன்னை நம்பு. இந்த சீன் பார்த்துருந்தோம், ஒரு கடை விட்டுருந்தாங்க. பா விடாமுயற்சி திருவினையாக்கும். பொங்கல் 2025. ஓகே, விடாமுயற்சி திருவினையாக்கும் இதுலயே போட்டிருக்காங்க. விடாமுயற்சி மட்டும் விட்டுருந்தாங்க, கடைசியில் விடாமுயற்சி திருவினையாக்கும் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு டைட்டில். ஓகே, ஏன்னா எல்லாமே வீட்லயே வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது. டீசர் பத்தி சொல்லணும்னு சொன்னா நம்ம அஜித் சார் அமேசிங்கா இருக்காரு. ஃபுல்லாவே அவர் கெட்டப் வந்து தரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகிழ் திருமேனி உள்ளுக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சிருக்காரு, அந்த மாதிரியே சொல்லணும். டீசர் வந்து பெருசா எந்த ஒரு ஐப்பே ஏத்துற அளவுக்குலாம் டீசர் இல்லை. பட் வந்து அழகா நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன டீசர் ஒன்று, பட் நல்லா இருக்கு, பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு குறை சொல்ற அளவுக்குலாம் இருக்குங்கிற மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அர்ஜுன் இருக்காரு, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காரு. ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன் இதை பற்றி. ஒரு மங்காத்தா மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம தலை அப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த படம் மங்காத்தாவுக்கு அடுத்து இதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் பார்க்குறப்ப. நம்ம த்ரிஷா இருக்காங்க. த்ரிஷாவை காட்டின பிரேம் வந்து உண்மையாக அமேசிங், நல்லா இருந்துச்சு. நம்ம தலை உட்காந்துருக்க மாதிரி அவங்கள வந்து ஒரு கிளாஸில் காட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ரெஜினா இருக்காங்க. ஓகே, இவங்கள தான் இதில் மெயினாக காட்டியிருக்காங்க. பட் வந்து டீசர் பார்க்குறப்ப ஆல்ரெடி எல்லாருமே இதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீகோட் பண்ண ஒரு விஷயம்தான். பிரேக் டவுன் சொல்லி ஒரு மூவி ஒன்று இருந்துச்சு, பழைய மூவி ஒன்று, இங்கிலீஷ் மூவி. அந்த மூவியில் இருக்க ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இந்த படம். அதை வச்சு சம்டைம் இந்த படத்தை எடுத்துருக்கலாம். அப்படின்னா அதே படத்தை நம்ம ரீமேக் பண்ணுற மாதிரி உள்ளுக்கு கொஞ்சம் கதைகளை மாற்றி நம்ம மகிழ் திருமேனி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அனிருத் மியூசிக் ஒரு என்ன படத்துக்கு முன்னுக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் நம்ம அஜித் சாருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. பட் வந்து இதில் நல்லா இருக்குது. தலை ஃபேன்னு சொல்லுவார். பட் வந்து டீசரில் பார்க்குறப்போ மியூசிக் வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் வந்து நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு இது கொண்டு வந்திருப்பாரு, கடவுளே அஜித்தே. அதை வந்து அந்த டைட்டில் வர்றப்ப அந்த மியூசிக் போட்ட மாதிரி இருக்குது. அஜித் ஃபேனுக்கு இது கொஞ்சம் ஒரு செமையான ஒரு வைப் தான் அப்படின்னே சொல்லணும். நல்லா இருக்கு. அந்த ஒரு லாஸ்ட் இது வந்து மியூசிக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். டீசரை விட்டுட்டு அடுத்து இனி ட்ரெய்லர் என்னென்னமோ வர இருக்கு. அதுலலாம் மியூசிக் வந்து இன்னும் தரமா கொடுத்தாருன்னா வேற மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்னா இதுக்கு முன்னுக்கு இவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண படத்துக்கெல்லாம் வந்து சரியா டைம் கிடைக்கல, லாஸ்ட் மினிட்ல தான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் போல. பட் வந்து இப்போ இந்த படத்துல இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து
அதனால எப்படியுமே இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு வேலை செஞ்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மியூசிக். ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் நம்ம மகள் திருமேனி சொல்லியே ஆகணும். மனுஷன் வந்து எப்படியுமே ஒரு கதையை எப்படி கொண்டுட்டு வராருன்னா யோசிக்க வச்சிருவாரு உள்ளுக்கு நம்மளை எப்படியுமே. ஏன்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு அவரோட படம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா தடம், கழகத்தலைவன், மீகாமன், தடையற தாக்க, அப்புறம் இமைக்கா நொடிகள், அப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேளு, டெடி, இப்படி படமெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவரோட படம் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி நல்லா யோசிக்க வைப்பார் ஒரு படத்துல அப்படின்னே தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இந்த படமும் இருக்கணும், இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம தலை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏகே வர்றாரு. அதனால படம் வந்து தரமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா நம்ம மகிழ் திருமேனியை நம்பலாம். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரும் அங்கிட்டு ஒரு பக்கம் அவர் செஞ்சுட்டு போனாலும் இங்கிட்டு நம்ம அனிருத் இருக்காரு. அவர் எப்படி மியூசிக்ல கொண்டுட்டு போயிடுவார் படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அனிருத் மியூசிக் சொல்ல தேவையில்ல. எப்படி ஒரு ஃப்ளாப் ஆகுற படமா இருந்தாலும் அவருடைய மியூசிக்ல வந்து படம் வந்து எப்படியுமே கொஞ்சம் சரி மேலே வந்துடும், அந்த மாதிரியே சொல்லலாம். நான் ரீசெண்டாக வந்த தேவார படம்லாம் எடுத்து பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். மியூசிக் பற்றி சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி தான். அதனால ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து தலை செமையா இருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே தரமா செதுக்கி பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கன் ஷூட்ல இருந்து அவர் நடந்து வர சீன்ல இருந்து எல்லாமே தரமா இருக்கு. ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னுக்கு அதுக்கப்புறம் தான் சொன்னா அவர் ரேசிங் அதை பத்தி வீடியோஸ்லாம் கொஞ்சம் லீக் ஆச்சு. நம்ம அர்ஜுன் தாஸ்லாம் அப்படியே போட்டுட்டு இருந்தார் ட்விட்டர்ல, அவரா போஸ்ட் போட்டுக்கு இருக்காரு அந்த மாதிரி. ஓகே, நல்லா தான் இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே கேஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறீங்க எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.